நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேமராவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கேமராவில் U1 U2 அப்படின்னு ஒரு மோடு இருக்கும். சரிங்களா? இந்த செட்டிங்ஸு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். இப்போ என்னோட கேமராவில் அந்த U1 U2 அப்படிங்கிற மோடு காட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல தெரியுதுங்களா? நல்லா கவனமாக பாருங்க. இந்த இடத்துல U1 U2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த மோடு வந்து எதுக்கு, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே கேமரா வச்சுருக்கீங்க, ஆனால் ஷூட் ரெண்டு பக்கமும் எடுக்கணும். ஸ்டேஜ்லேயும் படம் எடுக்கணும், சில நேரங்களில் இந்த பக்கம் அவுட்டோரு இல்லைன்னா கேண்டிட் ஷாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டேஜில் நீங்கள் வந்து கப்புள் பிக்சரு இல்லைன்னா நீங்கள் குரூப் பிக்சர் எடுக்கிறீங்க, ஸ்டேஜில் குரூப் படங்கள் எடுக்கணும். அதே சமயம் டைம் கிடைக்கும் போது இந்த பக்கம் கேண்டிட் ஷாட்டும் நீங்கள் எடுக்கணும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் கேமராவை பயன்படுத்தும் போது ஸ்டேஜில் எடுக்கக்கூடிய குரூப் ஃபோட்டோவுக்கு ஒரு செட்டிங் வைக்கணும். புரியுதுங்களா? அதே போல் இந்த பக்கம் எடுக்கக்கூடிய கேண்டிட் ஷாட் எடுக்கிறீங்களா, அதுக்கு ஒரு செட்டிங் வைக்கணும். இந்த மாதிரி ரெண்டு செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்கள் கேமராவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு அந்த டைமிங் அப்படிங்கிறது மிஸ் ஆகும். இப்போ குரூப் ஃபோட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் நிற்க வச்சு எடுக்கிறீங்க, ஓகே. ஆனால் கேண்டிட் ஷாட்டுங்கிறது அப்படி இல்லை. அவங்க சிரிக்கிறப்போ, ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ ஏதாட்டும் ஒரு டைமிங் தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு செகண்டில் அந்த படத்தை நம்ம எடுத்தால் தான் அந்த இடத்துல அவங்க சிரிக்கிறதோ இல்லை அவங்க பேசுகிறதோ எல்லாமே நம்மளை கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகும். ஓகேயா? நம்ம செட்டிங்ஸை மாற்றி பொறுமையாக எடுக்கிறோம் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, U1ல் ஒரு செட்டிங்ஸையும் U2ல் ஒரு செட்டிங்ஸையும் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து குரூப் படம் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குரூப் படம் எடுக்கும்போது U1 அப்படிங்கிற செட்டிங் வச்சுக்கலாம், இல்லை மேனுவல் மோடு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எம்மில் வச்சுக்கிறோம். குரூப்போட நான் எடுக்கிறேன், மேனுவல் மோடில் வச்சுக்கிறேன். அடுத்து கேண்டிட் எடுக்கும்போது என்ன பண்ணிக்கிறேன், U1க்கு டக்குன்னு இந்த இடத்துல ரோல் நம்ம இப்படி பண்ணிட்டு கேண்டிட் ஷாட் எடுத்து டக்குன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். சரி, இதை வந்து சொல்லும் போது புரியாது. நம்ம கேமரா கனெக்ட் பண்ணி கேமரா டிஸ்பிளேயை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி செட்டிங்ஸ் எப்படி சேவ் பண்ணுறது, அதை எப்படி நீங்கள் பயன்படுத்துறதுங்க காட்டுறேன். அவன் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேயா? இப்போ நம்ம கேமரா செட்டிங்ஸ் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு சின்ன பொம்மை வச்சுருக்கேன். அந்த பொம்மைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு செட்டிங்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷட்டர் ஸ்பீடு ஒரு 100 வச்சுக்கிறேன். அப்ரோச்சர் வந்து F4 வச்சுக்கிறேன். ஓகேயா? நல்லா கவனமாக பாருங்கள், செட்டிங்ஸை நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. ISO ஒரு 1000 வச்சுக்கிறேன். ISO 1000. ஒயிட் பேலன்ஸ் என்ன பண்ணுறேன், ஒரு 5000 கெல்வின் நான் வந்து வச்சுருக்கேன். நல்லா கவனமாக பார்த்துட்டிங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஒரு பொம்மை வச்சுருக்கேன். அந்த பொம்மையை நான் வந்து ஒரு படம் எடுக்கிறேன். இப்போ என்னுடைய பொம்மையை பார்த்தீங்கன்னா நான் படம் எடுத்துட்டேன். ஆனால் என்னுடைய செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஷட்டர் ஸ்பீடு 100, F வந்து 4 வச்சுருக்கேன், ISO வந்து 1000 வச்சுருக்கேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த செட்டிங்ஸை வந்து நான் சேவ் பண்ணணும். சரி, இந்த செட்டிங்ஸ் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, மெனு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் வரும். கீழே இந்த பேனர் சிம்பிள் போட்டிருக்க ஆப்ஷன் உள்ளே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், சைடு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் செகண்டில் சேவ் யூசர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் பட்டன் மூவ் பண்ணுற பட்டனில் சைடு பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா U1 U2 அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு படம் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த 1000 ISO இந்த ஷட்டர் ஸ்பீட்லாம் வச்சு இந்த செட்டிங்ஸை எதில் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கு. நான் U1 அப்படிங்கிற மோடை சைடு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா போதும், சேவ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்துடும். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்ஸை மாற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 200, F வந்து ஒரு 14, அப்புறம் ISO வந்து குறைச்சிட்றேன். ISOலாம் குறைச்சிட்றேன். பாருங்கள், நான் குறைச்சிட்டேன். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த U1 U2ன்னு ஒரு மோடு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அந்த ரோலரில் நான் அந்த U1க்கு வந்து நான் மாற்றுறேன். U1க்கு மாற்றையும் எனக்கு அதே செட்டிங் அப்படியே வந்துருச்சு. இதே இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப மேனுவல் மோடுக்கு மாற்றுறேன்னா பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன்னா 200 இந்த இதெல்லாம் மாற்றினதெல்லாம் இருக்கா. இதே U1க்கு மாற்றும் போது பாருங்கள், நமக்கு அழகாக அந்த செட்டிங்ஸ் அப்படியே இருக்குது. சரி, இப்போது U1ல் நீங்கள் வச்சுட்டீங்க, ஓகே. ஆனால் இந்த செட்டிங்ஸை நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த மோடில் சேவ் பண்ணீங்களோ அந்த மோடுடைய சிம்பிள் உங்களுக்கு இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா காட்டும். மேனுவல் மோடு நீங்கள் எப்படி பயன்படுத்திங்களோ அதே போல் இந்த மோடை பயன்படுத்திக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபைனலாக என்ன செட்டிங் சேவ் பண்ணீங்களோ அந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு அப்படியே இதில் இருக்கும். சரிங்களா? இப்போது U2ல் ஒரு செட்டிங்ஸ் நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் மேனுவல் மோடுக்கு வரேன். மேனுவல் மோடுக்கு வந்துட்டு நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 80 ஷட்டர் ஸ்பீடு, F வந்து 4ல் வச்சுக்கிறேன். F4 இல்லைனா F கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ISO நம்ம கொஞ்சம் அதிகமாக ஏற்றிக்கலாம். ISO 6400 வச்சுருக்கேன். அப்புறம் கெல்வின் வந்து குறைச்சிடலாம், ஏன்னா வித்தியாசம் தெரியணும்ல அதுக்காக.
கெல்வின் ஒரு 3000 நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 3030. இப்போ நான் என்னுடைய பொம்மையை இன்னொரு படம் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், என்னுடைய படம் வந்து ப்ளூ கலரில் வருது. ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த செட்டிங்ஸை திரும்ப சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு திரும்பவும் மெனு உள்ளே போயிட்டு சேவ் யூஸரில் U2ல் நான் வந்து சேவ் பண்ணுறேன். U2ல் போயிட்டு சேவ் செட்டிங்னு கொடுத்துட்டேன். இப்போது நான் வந்து U1 மோடுக்கு மாற்றி ஒரு படம் எடுக்கிறேன். நல்லா பொறுமையாக பாருங்கள். U1 மோடுக்கு நான் மாற்ற போகிறேன். U1க்கு நான் மாற்றிட்டேன். அப்படியே பாருங்களேன், அப்படியே படம் எடுக்கிறேன். படம் எனக்கு கரெக்டாக வந்திருக்கா? அடுத்து U2 மோடுக்கு நான் மாற்றுறேன். U2 மோடுக்கு மாற்றிட்டு இன்னொரு படம் எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குயிக்காக டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம், உங்கள் படங்கள் எடுக்கிறதுக்கு செட்டிங்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஆனால் மேனுவல் மோட் மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த கார்னர்ஸ்லேயே காமிக்கும். இப்போ நார்மலாக பாருங்களேன், அந்த கார்னரில் அதாவது மேனுவல் மோட் அப்படின்னு காமிக்குது. இதே இப்போ நான் U2ல் வச்சதும் மேலே பாருங்கள், அந்த M பக்கத்தில் U2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துடுச்சா? ஓகேயா? அடுத்து பாருங்கள், U1 அப்படிங்கிற வைக்கிறேன். U1 வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த M பக்கத்தில் U1 வந்துடுது. இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸை சேவ் பண்ணி வைக்கிறது மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்கள் படங்களை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா, நம்ம கேமராவில் இருக்க செட்டிங்ஸை பார்த்தோம். பார்த்தீங்களா, 2 செட்டிங்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இதை 3ஆக கூட பயன்படுத்தலாம். 3ன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுவல் மோடில் வச்சு ஒரு படம் நீங்கள் ஒரு செட்டிங்கு, அப்புறம் U1ல் ஒரு செட்டிங்ஸு, U2ல் ஒரு செட்டிங் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது எதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக நீங்கள் பாஸ்போர்ட் படம் உங்கள் ஸ்டுடியோவில் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு தாராளமாக ஒரு செட்டிங்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஈவெண்ட்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்நேரத்தில் பாஸ்போர்ட் வருது அப்படின்னா ஒரு படம் எடுத்து செக் பண்ணி அடுத்த படம் எடுக்க திரும்ப நீங்கள் வந்து செட்டிங்ஸை மாற்றணும். இந்த U1 U2ல் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் குயிக்காக உங்கள் கஸ்டமர் வரையுமே என்ன பண்ணிக்கலாம், அந்த மோடை மாற்றிட்டு அப்படியே குயிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் பாஸ்போர்ட் படங்களை வந்து எடுத்துக்கலாம். படங்களும் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா வரும். ஓகேயா? இவ்வளோ தான். இந்த செட்டிங்ஸு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் இந்த செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பட்டன் எப்படி மாற்றணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க. ஒன்றும் இல்லை, இதில் ஒரு ரவுண்ட் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இந்த பட்டன் அழுத்திட்டு இப்படி ரோல் பண்ணால் போதும், மாறிடும். இந்த இடத்துல ஒரு சின்ன கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சென்ட்ரா. இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கா, இந்த கோடுக்கு நேர் எந்த லெட்டர் இருக்கோ அந்த மோடில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், U1 மோடில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், U2 மோடில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவ்வளோதான் செட்டிங்ஸ். நான் உங்களுக்கு ரியலாக கூட இதில் காட்டுறேன். இங்கே பாருங்களேன், நார்மலாக U1ல் இருக்கும்போது என்ன பண்ணோம், இந்த ISO 100 பாருங்கள், அந்த F4 1000 ISO வச்சுருந்தோமா, அதே போல் U2க்கு மாத்திரம் பாருங்கள். இப்படி உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே மாத்திரம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எப்படி மாறுதுன்னு தெரியுதுங்களா? இவ்வளோதான் செட்டிங்ஸை. பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி தான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா கடையில் பாஸ்போர்ட் எடுக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா வருவாங்க. சில நேரம் வந்து கடையில் லைட் இருக்கும், சில நேரம் லைட் இருக்காது. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஃப்ளாஷ் போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு செட்டிங்ஸும், லைட்டிங் நம்ம ஸ்டுடியோ லைட்டிங் பார்த்துருக்கீங்களா நார்மலாக, அதுக்கு ஒரு செட்டிங்கும் போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சில நேரம் ஃப்ளாஷ் லைட் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் ஈவெண்ட் இருந்ததுன்னா அதை கழட்டி நாங்கள் ஷூட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ப்போம். அப்படி இருக்கும்போது பாஸ்போர்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஃப்ளாஷில் என்ன பண்ணியிருப்பேன்னா பாயிண்ட் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். செட்டிங் சேம் தான். ஃப்ளாஷில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிப்பேன்னா செட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாஷை மாட்டி நான் என்ன பண்ணுவேன், குயிக்காக என்ன பண்ணுவேன், படங்கள் அப்படிங்கிறது ஈஸியாக எடுத்துப்பேன். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு டிப்ஸ் கொடுத்துடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் கேப்பை வந்து மாட்ட மாட்டாங்க. முக்கியமாக நீங்கள் கவனமாக இந்த லென்ஸ் கேப்புங்கிறத நீங்கள் உங்கள் கேமராவில் மாட்டணும். ஏன் அப்படின்னா உங்கள் கேமராவில் இருக்க லென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். இல்லை சில நேரங்களில் எப்படி இருக்கும்னா, நீங்கள் இந்த லென்ஸ் கேப் மாட்டலை அப்படின்னா நம்ம கை ரேகை ஏதாட்டும் பட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஈவெண்ட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருப்போம். படத்தை வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல சின்னதாக ஏதாட்டும் டஸ்ட் இருந்திருக்கும், இல்லைனா உங்கள் கைப்பட்ட ரேகை இருந்திருக்கும். படம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு மந்தமாக தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், லென்ஸ் கேப் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லென்ஸ் கேப்பை வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கிளாத் துணியை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா, படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் ஒரு ஈவெண்ட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிடுங்க, உங்கள் லென்ஸை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, லைட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கிடுங்க, இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நீங்கள் படம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் படங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உங்கள் ஃபுல் குவாலிட்டி படம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வர வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய செட்டிங்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?